ஸ்ரீ குருப்பியோ நமக. வணக்கம். இப்போ நாம் நிறைய பேர்கள் குடியிருக்காங்க. அவுட்டரில் குடியிருக்காங்க, அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருக்காங்க, ஊரில் இருக்காங்க, வெளிநாட்டில் போய் தங்கி இருக்கிறாங்க. புதுசான இடம் வாங்கி வீடு கட்டி இருக்கிறோம். அவங்க நமக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வு இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் ஏற்படுது. அதுக்கப்புறம் என்ன செய்யுது, நல்ல சுற்றிலும் நல்ல மனுஷர்கள் இருக்கிற மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் நமக்கு இருக்கலாமா இல்லை ஊருக்கு மறுபடியும் போயிடலாமா அப்படின்னு ஒரு குழப்பமான நிலையெல்லாம் இருக்குது. ஒரு பயம் இருக்குது. அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி சுற்றிலும் பாதுகாப்பு இல்லாத மாதிரியே இருக்குது. இதற்கு என்ன செய்யணும்? அந்த அத்துவான இடத்துல அவுட்டரில் வீடு கட்டிட்டோம். யாரும் எதாவது பண்ணிடுவானா, எதையும் செஞ்சிருவானா, திருடை வந்துடுவானா, கொத்தியில் குத்திடுவானா, நகையை பறிச்சிருவானா, பொம்பளை பிள்ளைகள்லாம் இருக்குது, அதுக்கெல்லாம் இதாகிடுமா? பெத்தவே நினைக்கிறது தானே. அதுக்கு ஆணும் பெண்ணும் மனசுக்குள்ளே இந்த பயம் இருக்குது. இதை போக்கணுன்னா என்ன வழி? அதுக்கு எளிய வழிமுறை இருக்குது. நான் சொல்கிறேன் கேளுங்க. ஒரு சதுர வடிவத்தில் ஒரு பச்சை கலரில் ஒரு அட்டையை எடுத்துக்கோங்க. பச்சை கலரில் ஒரு அட்டையை எடுத்து காட் போர்டில் ஒட்டுங்க. ஒரு அட்டையை ஒட்டி கண்டுபிட்டால ராத்திரி படுக்க போகிறதுக்கு முன்னால் அந்த போர்டில் பச்சை கலர் சதுர அட்டையில் அதை மாத்திரம் பாருங்கள். சதுர பச்சை வண்ணத்தில் சதுர வடிவத்தில் உள்ள ஒரு சின்னம் உங்களுக்கு டெய்லி 10 நிமிஷம் 15 நிமிஷம் படுக்க போக பார்த்துட்டு வாங்க. நான் பாதுகாப்பாக இருக்கிறேன், எனக்கு எல்லாரும் உதவி கொண்டிருக்கிறார்கள், நான் இன்னும் உயர்ந்து கொண்டே இருக்கிறேன், என்னை சுற்றிலும் ஒரு நல்ல சூழல் உருவாகி விட்டது, எனக்கு நிறைய தெய்வ சக்திகள் என்னை காப்பாற்றி கொண்டிருக்கின்றன, நான் நிறைய ஆற்றலை பெற்றவனாக இருக்கிறேன் நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிட்டா இது எல்லாம் அந்த பச்சை சின்னம் சொல்கிறது சதுர வடிவ அட்டை தான். அதை நீங்கள் டெய்லி 10 நிமிஷம் 15 நிமிஷம் பார்த்து வரும்போது நாளடைவில் பாருங்கள், கேஷுவலாக இருவீங்க. உங்களுக்கு இந்த பயம் இருக்காது, நல்ல பாதுகாப்பாக இருப்பீங்க. யாரோ காரணமே இல்லாமல் உங்களுக்கு உங்கள் வீட்டை சுற்றிலும் பாதுகாப்பு இருக்கிற மாதிரி இருக்கும். இவ்வளோ தாங்க. இது செய்கிறதுக்கு எவ்வளோ செலவாக போகுது? செஞ்சு பாருங்கள். உங்கள் வலது பக்கம் மூலையிலேயே பெரிய மிலிட்ரியே இருக்குங்க. உங்களை சுற்றிலும் தெய்வமே காத்து கொண்டு நிற்குது. நீங்கள் ஒரு சிக்னலை கொடுத்தீங்கன்னா போதும், அது ராத்திரியில் அட்டென்ஷனில் நிற்குது. இதுதான் சைக்கோ சும்பத்தி, மறைமனதின் பேராற்றல். உங்கள் வலது பக்கம் மூளைக்கு அவ்வளவு ஆற்றல் இருக்குது. செய்ய வேண்டியது ரொம்ப சிம்பிள். ஒரு அட்டை தான். செஞ்சு பார்த்துட்டு ஐயோவுக்கு ஃபோன் பண்ணு.